ஜப்பானின் மெகா வங்கிகள் இந்திய வங்கி மற்றும் நிதித்துறை மீது அதிக முதலீட்டை குவித்து வருவதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை தற்போது பார்க்கலாம். ஜப்பானின் மிசுகோ வங்கி இந்தியாவின் பிரபல முதலீட்டு வங்கியான அவெண்டஸ் நிறுவனத்தின் பெரும் பங்குகளை 4700 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. இது தவிர எஸ்எம்பிசி மற்றும் எம்யூஎஃப்ஜி போன்ற ஜப்பானிய மெகா வங்கிகளும் எஸ் பேங்க் மற்றும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் போன்ற இந்திய நிறுவனங்களில் பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. ஜப்பானிய வங்கிகள் இந்தியாவை தேடி வர என்ன காரணம்? ஜப்பானில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதனால் வேலை செய்ய தகுதியானவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டது. கடந்த 20 ஆண்டுகளில் ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சியும் மந்தமாகவே உள்ளது. ஜப்பானில் தொழில் வாய்ப்புகள் குறைந்துவிட்டதாலும் மிக குறைந்த வட்டி விகிதம் காரணமாக அங்கு வங்கிகளால் அதிக லாபம் ஈட்ட முடியவில்லை. இந்நிலையில் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் சந்தையான இந்தியாவில் தடம் பதிக்க ஜப்பானிய வங்கிகள் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்கின்றன. இந்தியாவில் கடன் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் ரிசர்வ் வங்கியின் தெளிவான விதிமுறைகளும் ஜப்பானிய வங்கிகளை கவருகின்றன. ஜப்பான் வங்கிகளின் வருகையால் இந்திய நிதி நிறுவனங்களுக்கு தேவையான பெரும் முதலீடு கிடைக்கிறது. சர்வதேச தரத்திலான வங்கி செயல்பாடுகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இந்தியாவிற்கு வருகின்றன.